வெற்றி கவசம் சேனல் நேர்களுக்கு அன்பான வணக்கம். நான் உங்களை இயல்பி மற்றும் பாரம்பரிய ஜோதிடர் மோனிகா ராஜ்கமல். இந்த வீடியோ பதிவுல நம்ம பார்க்க இருக்கிறது ஒரு புதியதான ஒரு தகவல் தான். என்ன அப்படின்னா, நினைத்த காரியங்கள் கைகூடுவதற்கு என்ன செய்யணும்? அது தொழில் ரீதியாக இருக்கலாம், உங்களுடைய வேலை விஷயமாக இருக்கலாம், குழந்தை பாக்கிய தடையாக இருக்கலாம், திருமண தடைகளாக இருக்கலாம், அல்லது குடும்பத்துல பிரச்சனையாக இருக்கலாம், படிப்புக்காக இருக்கலாம். எந்த விஷயமாக இருந்தாலும் அந்த விஷயம் உங்களுக்கு நடக்கணும் அப்படின்னா என்ன செய்யணும் அப்படின்ற ஒரு சின்ன பரிகாரத்தை தான் இந்த வீடியோ பதிவுல பார்க்க இருக்கிறோம். இந்த பரிகாரம் நம்ம செய்யக்கூடிய எந்த கடவுளுக்கு செய்ய போறோம் அப்படின்னா ஆஞ்சநேய பெருமானுக்கு தான். பொதுவாவே காரிய சித்தி ஏற்படணும் அப்படின்னா ஒன்று விநாயக பெருமான் அல்லது ஆஞ்சநேயருக்கு நம்ம வழிபாடு செய்யணும் அப்படின்றது நம்மளோட முன்னோர்களுடைய ஒரு பேச்சாக இருந்து வந்துட்டு இருக்கு. இதை எல்லாருமே கேட்டிருப்பீங்க. இது பொதுவான கருத்து. ஆனா நிஜத்திலையுமே சரி, ஆஞ்சநேயருக்கு நீங்க ஒரு மலரை போட்டு உங்களுடைய வேண்டுதல்களை முன் வைக்கிறீங்க அப்படின்னா நிச்சயம் உங்களுடைய வேண்டுதல் நிறைவேறும். அப்பேற்பட்ட மலர் எது, எந்த கிழமையில இதை ஆரம்பிக்கணும், எத்தனை நாள் செய்யணும் அப்படின்ற முழு தகவலை இப்ப பார்க்கலாமா? முதல்ல பார்த்தோம்னா, ஆஞ்சநேய பெருமானுக்கு செவ்வாய்க்கிழமை அல்லது சனிக்கிழமையில தான் இந்த பரிகாரத்தை நீங்க தொடங்க வேண்டும். சனிக்கிழமை ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா தொடர்ந்து 11 வாரங்கள் செய்யணும். 11 சனிக்கிழமைகள்ல செய்யணும். இல்ல செவ்வாய்க்கிழமையில துவங்குறீங்க அப்படின்னா 11 செவ்வாய்க்கிழமை, அதாவது 11 வாரங்கள்ல வரக்கூடிய அந்த ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் 11 செவ்வாய்க்கிழமை மொத்தமும் இந்த பரிகாரத்தை நீங்க தொடர்ந்து செய்யணும். சரிங்களா? உங்களுக்கு பாத்தீங்கன்னா பொதுவாவே ஆஞ்சநேயர் அப்படின்னு எடுத்தோம்னா துளசி மாலைகளை போடுவது பார்த்திருப்பீங்க, வெற்றிலை மாலைகள் சாற்றுவதை கூட பார்த்திருப்பீங்க இல்லையா? அது என்ன ஒரு மலர், உகந்த மலர் அப்படின்னு கேள்வி உங்களுக்கு எழும்பும். கண்டிப்பா சந்தேகம் வரும். உகந்த மலர் அப்படின்னு பார்க்கும்போது தாளம்பூ மலர். இந்த தாளம்பூ மலர் உங்களுக்கு எங்க கிடைக்குதோ அத முதல் நாளே வாங்கி, மலர்கள் வாங்குறோம்னா தீர்த்தம் தெளிச்சுதான் எந்த ஒரு கடவுளுக்குமே சமர்ப்பணம் செய்வோம் இல்லையா? ஆஞ்சநேயர் மூலவரா இருக்கக்கூடிய கோவிலுக்கு சென்று ஆஞ்சநேயருடைய பாதத்துல அந்த தாளம்பூ மலர்களை சமர்ப்பணம் செஞ்சுட்டு உங்க வேண்டுதல் என்னவோ ஒரே ஒரு வேண்டுதல் தான் வேண்டும். சரிங்களா? 11 நாளும் ஒரே ஒரு வேண்டுதல் தான் வேண்டும். ஒவ்வொரு நாளும் நினைச்சபடி வேண்டக்கூடாது. அதுவும் விஷயத்தையும் மனசுல வச்சுக்கோங்க. அந்த மாதிரி 11 நாட்களுமே சரி, ஒவ்வொரு முறையுமே நீங்க தாளம்பூவை அவர் பாதத்துல வச்சுட்டு உங்களுடைய வேண்டுதல்கள் என்னவோ, படிப்பு சரியா வரலையா, இல்ல மெடிக்கல் சீட்டு கிடைக்கணுமா, என்ன காரியம் நினைக்கணும், என்ன காரியங்கள் உங்களுக்கு வெற்றி அடையணும்னு நீங்க நினைக்கிறீங்களோ அத அவர்கிட்ட முன்வைங்க. அவருடைய பாதத்துல அந்த தாளம்பூ மலர்களை வச்சுட்டு அவருடைய சன்னிதானத்துக்கு முன்னாடியே உட்கார்ந்து 108 முறை ஸ்ரீராம ஜெயம் அப்படின்றத மனசுக்குள்ளேயே சொல்லுங்க. வேற எந்த ஒரு எண்ணோட்டங்களும் மனதுக்குள்ள வரக்கூடாது. நீங்க எதற்காக பிரார்த்தனை வைக்கிறீங்க அது மட்டும்தான் உங்க முழு மனதுல இருக்கணும். 108 தடவை ஸ்ரீராம ஜெயம் அப்படின்னு பாராயணம் செஞ்சுட்டு மூலவரை ஒரு 11 முறை சுற்றி வலம் நீங்க வீட்டுக்கு விடலாம். இந்த மாதிரி யார் ஒருத்தங்க 11 வாரங்கள் செஞ்சு முடுக்கிறீங்களோ நிச்சயமா உங்களுடைய காரியங்கள், வேண்டுதல்கள் அப்படின்றது பலிதமாகும். எப்படி அப்படின்ற ஒரு சந்தேகம் இருக்கும் இல்லையா? அந்த தாளம்பூ வாசனைகளோட உங்களுடைய வேண்டுதல்களும் சரி, உங்களுடைய ஸ்ரீராம ஜெயம் என்று சொல்லக்கூடிய அந்த உச்சரிப்புகளும் சரி ஆஞ்சநேயரை சீக்கிரமாவே அணுகும். அப்பொழுது அவர் என்ன செய்வாரு, உங்களுடைய வேண்டுதல்களை பார்த்து நிறைவேற்றி வைப்பாரு. அது மட்டும் இல்ல, உங்களுடைய ஜாதகத்துல சனி தோஷங்கள், சனி சார்ந்த பாதிப்புகள் இருக்கு சனி பகவானால அப்படின்னு வந்தாலும் அந்தனுடைய தோஷங்களும் சரி, சனி கிரகத்தினால ஏற்படக்கூடிய ஒரு கஷ்ட நிலைகள், ஒரு நஷ்டங்கள், விரயங்கள், இது எல்லாமே குறையறதுக்கும் ஆரம்பிக்கும். இந்த பரிகாரம் ரொம்பவே சிறப்புள்ளதாக இருக்கும். முறையான இந்த ஆஞ்சநேயர் வழிபாட தாளம்பூ போட்டு 11 வாரங்களுக்கு செய்து முடிங்க. நிச்சயம் உங்களுக்கு காரிய சித்தி அப்படின்றத ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. இந்த வீடியோக்கு லைக் ஷேரும் பண்ணிடுங்க. இந்த வீடியோல சொல்லியிருக்கிற தகவல்கள்ல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருப்பின் நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல தாராளமாக பதிவிடலாம். நாங்க உங்களுக்கு ரிப்ளை கொடுப்போம். இந்த லைவ் பதிவு இதோட எண்ட் பண்ணிக்கலாம். அடுத்த லைவ் பதிவுல நான் உங்களை சந்திக்கிறேன்.
நன்றி, வணக்கம்.